ரயானோட ஃபேமிலி கிட்ட வந்து எலிசபெத் வந்து மிங்கிள் ஆகி பேசிகிட்டு இருப்பா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீ கொஞ்சம் வெளியேறு எலிசபெத், நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே அனுப்பிடுவாங்க. அவளுக்கு ஒரே க்யூரியஸாக இருக்கும், இவங்க என்ன பேசுகிறாங்க, நம்மளை பற்றி தான் பேச போகிறாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த கதவுலேருந்து ஒட்டு கேட்பா. ஒன்றுமே கேட்காது, அவளும் ரொம்ப க்ளோஸாக இருந்து இவள் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டு நிற்பா. அவங்க என்ன பேசி நிற்பாங்கன்னா, இவள் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாளா, எமோரியை நம்மளுக்கு காப்பாற்றி கொடுப்பாளா அப்படின்ற மாதிரி பேசுவாள். அவளும் வந்து இதெல்லாம் கேட்டுனே தான் இருப்பாள். அவங்களும் வந்து சரி இதெல்லாம் ஓகே, அவளை எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போகிறது, நம்ம வீட்டில் இருந்தால் தானே அவளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் எல்லோரும் வந்து யோசிப்பாங்க. அப்பன்னு பார்த்து ரேயானோட ஒரு கசின் இருப்பான்ல, அவன் வந்து சொல்லுவான், ஒரு ஐடியா எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லோரும் ரேயானே திரும்பி பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா ரேயான் வந்து எலிசபெத்தை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டின்னு போகலாம்ல, என்கேஜ்மெண்ட் பண்ணி கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு